எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. உன் மான மரியாதை கிடப்படாததற்காக தமிழக வெற்றி கழக தளபதியாவராய் தளபதி விஜய் என்ற காலையில் வருவாய் எங்கள் தளபதியே வருவாய் எங்கள் வெற்றி கழகமே. கிரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். குரூப்புக்கு எல்லாத்துக்கும் சொல்லுற, இன்னைக்கு ஒரு ஆட்டம் போட்டு தான் போறீங்க. நம்மள இன்னைக்கு கும்மி அடிக்காம விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. என்னக்கா எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அத்தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தலும்பி தளபதி உலகத்திலே ஒரு கட்சியினுடைய தலைமை உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் 100% நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு பொன்னங்கவரி தேனி பக்கம் வந்து மாப்பிள வந்து முடிஞ்சா சரியான ஆம்பள மீட்டிங் எடுத்து மீட்டிங் தேனி வந்து வர வெயிட் பண்றாங்க. நான் நேர்ல வரேன்டா. சொன்ன தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப டேய் பார்த்தா இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் நிக்கிறேன். வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? இந்த வீடியோ போட்டு கொலை மிரட்டல், தேனிக்குள்ள சாட்ட வர முடியாது, வந்தா உசுரோட திரும்ப முடியாது, மண்டையில மசிரே இல்லவனா உசுர பத்தி பேசக்கூடாது. டேய் தம்பி இங்கே உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம், என்ஐஏ சோதனை பாத்து போ செத்துறாத. ஈவிக்கணும்னா ஓரமா எனக்கு கூட தேவைப்படுது, வந்து குடிக்கிறேன் கூட்டம் முடிஞ்ச உடனே. நம்மள ரொம்ப கேவலமா பாக்குறா மச்சான். இத்தனைக்கு வெறுப்பாதான் நின்னு. மேடம் கேமராவை கண்ட்ரோல் ரூமுக்கு திருப்பு. இருனே கையிலே கட்டிக்கிறனே. அடிச்சே டைலா. ஏடா சாமி மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டுருக்கானுங்க. நம்ம காட்சி இருப்பானு போட்டுருக்கு. 5 காரில் வந்த தமிழக வெற்றி கழகத்தினர் 4 கார்கள் அங்கிருந்து சென்று விட்ட நிலையில வந்து ஒரு கார் மட்டும் அங்க மாட்டிக்கொண்டது, கண்ணாடி உடைக்கப்பட்டது. கால உடைச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசாதடா. ஓடி போயிட்டு ஓவர நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? சீண்டுனு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளவு மாதிரிலாம் நீ இருந்துராத. ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது குறுக்க வந்து, அதனாலதான் இப்படி வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கு. இவ்வளவு மாதிரி மட்டும் இருந்துராத. மாதிரி மாசம் ஒரு 3 கார்ல ஆர்ன் அடிச்சுட்டு போனா பயந்துருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. 18 வயசுக்கு இளவுலுவாங்க. இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க் நாம் தமிழர் கூட்டத்தை பத்தி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசு கட்சியில் இருந்திருப்பாங்களா, அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாங்க. சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால என் மயிரை கூட விட முடியாது. கட்சியில ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் 1,37,00,000 25% அதுவே வருது. லேட்டஸ்ட் சர்வே படி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 28% கிராஸ் பண்ணிட்டு. இதை வச்சா நாங்க 34% சொல்றோம். 34% சொல்றோம். ஐயா பைத்தியங்க. அந்த மாதிரி 40% இல்லை, அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகம். 2.25 கோடி. மடக்கி ஊதி மடக்கி 24, 25ன்னாங்க, அப்புறம் 28ன்னாங்க, அப்புறம் 32ன்னாங்க. அப்படி இப்படி நீங்க 40 வந்துட்டாங்க. அடுத்தது 46, அப்படியே 60 போயிட வேண்டியதான். படமே ரிலீஸ் பண்ண முடியல உங்களால. இன்னைக்கு யதார்த்தமான சூழ்நிலை அது. தனிக்குள்ள பார்த்தேன் கட்தாண்டா பண்ண சொன்னோம். அதுக்கு எதுக்கு முடக்க பாக்குறான் அடக்க பாக்குறான்றாங்க. ட்ரிகர் ஆயிட்டாங்க. ட்ரிகர் ஆகி இவங்க உயர் நீதிமன்றம் போனா அங்க போய் நிக்கிறது,
உச்ச நீதிமன்றம் போனா அங்கே கடை விரிக்கிறது. காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாத்தியாரே காத்துன்னு இருக்கணும்? நீ கடைக்கு வந்து காத்துட்டு தான் இருக்கணும். பாத்துமா புள்ள சுற்ற போது எனக்கு எதுவுமே ஆசை இல்லைங்க, என்னங்க பெரிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல தயாரிக்கிற கார்ல இவருடைய டிக்கி உட்காராது. அதிகார வர்க்கத்திடம் மண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லுது. மண்டி மட்டுமா அவரு? நானாவது விஜய் சோம்பேறின்னு, அதிமுக விஜய் ஒரு சுயநலவாதின்னு சொல்லி. சுயநலவாதினா என்ன? தனக்கு பிரச்சனை அப்படின்னா சாட்ட முடிய நோக அடிக்காதா, இதே வேலையா போச்சு உனக்கு. வந்தீங்களா யாரு வித்த புள்ளியோ கதறுதுங்க, கதறுது, காப்பாத்தாலும் கிடையாது. நம்மள நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா. மாமாக்கு வயசாயிடுச்சு இல்லையா, மாமாவால அடிக்க முடியாது இல்லையா. தனிச்சு நிக்காது, தனிச்சு நிக்கல, தனிச்சு விடப்பட்டிருக்காரு. சாட்ட ப்ரோ, கொஞ்ச நாள் ரொம்ப சேட்ட ப்ரோ. நீதிமன்றத்துல போய் பிணை கேட்பதற்கு நான் நல்ல மனநிலையில அந்த திட்ட போடல. ஏண்டா மெண்டலா பண்ணி பைத்தியமா இல்ல கிறுக்கா இல்ல மடக்கு ஊதியா? இங்க கட்சிக்காரன் பேர் தற்கூரி, அவன் சின்ன எனது மடக்கு ஊதி. எங்க வீசி எறிஞ்சான் தெரியலையே. எதற்காக தொடர்ச்சியாக விஜய் குறித்து பேசுறீங்க நான் மேடையிலே கேட்டேன். அப்போ அவருக்கு நேரடி சவால், நீங்கள் விஜய் குறித்து உங்க சேனல்ல பேசாதீங்க, வெளியில எங்க வேணா போய் பேசுங்க. சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனல்ல பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. டே போன்ற பத்திரிகைகள் வெளியிட்ட கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 33% வாக்கு வங்கி ரைட் நவ தே ஹேவ். உங்க மேல மானாவரியா மரியாதை வச்சிருக்கேன், ஏதாவது கேட்ட பாரு, போயிருங்க மாமா. அத போ சொல்லுங்க தவிர. போயிருங்க. 2 days ago, India Today aired an ஹலோ, தற்குறி பயலுக ஃபேக் எடிட் பண்ணி போடுற கருத்து கணிப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? யாருக்கும் கொடுக்க முடியாது மாப்ள. யூ டிராப்ட் திஸ்டா, மாட்டிக்க. உங்களா ஜோக்கர். ஊர்ல எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவ்வளவு அசால்ட்டா தற்கூரி ஆக்கியிருக்க. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல, வர்றவன் தற்கூரியா இருக்கான், நீ தற்கூரி ஆக்குறியா? ஊழல் செய்யவே மாட்டான். பணத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது செல்லும் என தற்போது தீர்ப்பு. ஒரு பைசா தொட மாட்டான், எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். மூடிட்டு பைன் கட்டுறா. இந்த புலியை பத்தி சொல்லணும்னா, இது வரி ஏய்ப்பு புலி, இது வருமானத்தை மறைத்த புலி, வருமான வரித்துறையை ஏய்த்த புலி. இது வரி செலுத்தாத புலி, இது நீதிமன்றத்துல மண்டியிட்ட புலி, இது கரூர்ல இருந்து ஓடின புலி, இது பனையூர்ல பதுங்கின புலி. எனக்கே சிரிப்பா இருக்கு. இந்த புலி அது ஒரு செத்த புலி, அது ஒரு வெத்து புலி, அது ஊரை ஏமாற்றும் புலி, அது ஒரு ஊழல் புலி. அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நம்ம சாகுபடியில ஒரு அடையாள தளபதியை பாத்துறோம். அது நடக்கல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, இல்ல இயற்கையாவே நான் வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்னா, என்னை வந்து யாரும் எரிச்சிடக்கூடாது, என்னை வந்து குறைக்கணும். என்னோட புள்ளிய வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் போடணும். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. ஒரு படிச்ச பொண்ணு கட்சி மேல நின்னு பேசுது, என்னைய புதைச்சி என் புதகுழிக்குள்ள தளபதியோட படத்தை வச்சிடணும்னு சொல்லுது. நாசமா போன எடுவர மூதேவி சொருப்பு பிஞ்சு போகும். என்ன பாத்துட்டு வந்திருக்கேன். வெத்தெடுத்த ஆத்தாப்பன் போட்டா வைக்க கூடாது. இனத்துக்கே கேவலமாக்கி விட்டிய மூதேவி, மூதேவி. இவ்வளவு கட்டி ஒருத்தன் புருஷன் வச்சிருப்பான்ல, ஒரு புருஷர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ப்ரௌட் மொமெண்டா இருப்பாரு. வாட் a வைஃப்யா. பண்றாதிரி போயிடுறீங்கிட்டு போயிருவோம், மூஞ்சி மாதிரிலாம் உடச்சே ஓடிடு. ஐயோ 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 ஐயோ. எது படிக்கிறீங்கன்னு
சொல்லிட்டாதான் நீங்க சார். இவர் இப்படி தலைவராக இல்லாமல் தற்குறியா இருக்க போய் தான் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தற்குறியா இருக்காங்க. நீ ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏன்னா இந்த கேடு கட்ட புத்திலாம் வரப்போகுது. கட்சியை ரெப்ரசென்ட் பண்றாரு. ஒரு அரசியல் கட்சியை ரெப்ரசென்ட் பண்றவரு இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த முடியுது? நான் சொன்னது மடக்கி இருப்பதனால அது மடக்கு ஊதின்னு சொன்னேன். தெரியாம பேசுறனா நீ பார்த்த. சரி, நான் ஃபெலிக்ஸ் ஒரு மடக்கு ஊதி, விஜய் ஒரு மடக்கு ஊதி, விஜய் கட்சிக்கார ஒரு மடக்கு ஊதி. சொல்லி முடிச்சு புட்டியாடா. சொல்லி காட்டடா வென்று. அதுவும் மடக்கு ஊதி விஜய் ஃபெலிக்ஸ்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. விஜய் உங்க சின்ன மடக்கு ஊதி. இனிமேல் உங்களை நான் மடக்கு ஊதி நான் கூப்பிடுவேன். அவங்க வீட்ல அவங்க வீடியோ எப்படி பாப்பாங்க? தடிமாட்டுப்பல வாடா ஏண்டா அதுவும் எனக்கு தெரியல. ரோசினியை இழிவுபடுத்தி எங்க அந்த சமூகம் எவ்வளவு வேதனைப்படும். அதுவும் எனக்கு தெரியல. என் தாயை குறிவைத்து, என் குடும்பத்தை குறிவைத்து, என் பிள்ளைகளை குறிவைத்து எழுதப்படுது. நான் மட்டும் இல்ல, அதுவும் எனக்கு தெரியல. நான் சொன்னது மடக்கி இருப்பதனால அது மடக்கு ஊதின்னு சொன்னேன். மட்டும் எனக்கு தெரியல. எப்படியா சாப்பிடுறேன்? இதெல்லாம் சாப்பிடுறோம், அதையும் சாப்பிடுறோம். இதுல வந்து சவுக்கு பக்கம் சில விஷயங்களை ரொம்ப தப்பா சொல்றாரு. வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட சொல்றாரு. அவருக்குன்னு ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாருன்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் சொல்றது எந்த அளவுக்கு எதுவுமே உண்மை இல்லை. சோஃபார் அவர் தாவேக்கார பத்தி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. நான் பார்ட்டி மேனா சொல்ல தலைவர் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே. நண்பரா இருந்தாலும் நேர்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சங்கர் இருக்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி நான் உண்மையிலே சொல்றேன், அவர் பொய் சொல்ல மாட்டேன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்களா அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு. நிச்சயமா அப்படி எல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதை நீங்க நம்பலாம். நோ நெவர். ஹி இஸ் நாட் a corrupt man. மூணு கிட்ட மூதேவி அறிவு இருக்கா இல்லையா உனக்குலாம்? சோறு தானே திங்கிற. அப்போ ஒரு பேச்சு பேசுறா, இப்போ ஒரு பேச்சு பேசுறா. ஒரே நன்மை, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ஒன்னாதான் புழங்குவாங்க. அமுதன் இளமாற மாதிரி இருப்பாங்க. அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். விஜயை எதிர்த்த உடனே இவன் விஜயனுடைய கட்சிக்காரனா மாறின உடனே சவுக்கு சங்கர் பேசுறது பொய்யா? அப்ப இது வரைக்கும் சவுக்கு சங்கர் பேசுறது உண்மையா? இல்லை. தக்காளி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு